தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதையை நாம் தொடங்கி தமிழொலி என்கிற மகத்தான பொது உடைமையாளரின் சிறுகதையை செய்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு இலக்கிய உலகத்திற்கு ஒரு மீளுருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. குறிப்பாக படைப்பிலக்கியம் என்பது ஒரு சமூகத்தினுடைய வாழக்கூடிய கால சூழ்நிலையை சொல்லுவது மட்டுமல்லாமல் அந்த சமூகத்துடைய மானுட வாழ்வியலை சொல்லுகிற ஒரு பேர் இலக்கியமாகும். அப்படி தந்த மகத்தான ஒரு படைப்பாளி கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை கதை சொல்லி வாயிலாக இன்றைக்கு 50ஆம் நாள் நிகழ்வில் இருக்கிறோம் தோழமைகளே. இதில் 2 ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். கீரா தன்னுடைய இலக்கிய வாரிசு என்று இந்த இலக்கிய உலகத்திற்கு தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணுக்கு அறிமுகம் செய்த இருவரில் அவருடைய மகனார் கீரா பிரபாகர் என்கிற மகத்தான எழுத்தாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவை மட்டுமல்லாது நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு மானுடவியல் கலைஞர், திரைத்துறையிலே தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் மண்ணின் மனம் மாறாமல் மண்ணினுடைய மொழி பேசக்கூடிய ஒரு மொழி கலைஞர் நாசர் ஐயா நம்மோடு கதை சொல்லுவதற்காக ஒரு செய்தி என்கிற தலைப்பின் கீழ் கதையை சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். கீரா ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் அடிக்கடி சொல்லுவதோடு இணையதளத்தில் பார்த்த செய்திதான். 98 வயது வரை முதுமையை விரட்டுகிற அபார நினைவாற்றல். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை அப்படியே எந்த துணையுமின்றி சொல்லக்கூடிய எழுத்தாற்றல் மிக்க, தானே வெள்ளைத்தாளில் பேனா கொண்டு அற்புதமாக எழுதுகிற ஒரு எழுதிய மிகச்சிறந்த படைப்பாளி. அவரோடு யாராவது பேச சென்றால் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் வாழ்வியல் யதார்த்தங்களையும் கலந்து பேசுகிற மகத்தான ஒரு இலக்கிய படைப்பாளி. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வார் என்று எதிர்பார்த்த இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் இருக்கிற வரை நான் வாழ்வேன் என்று இலக்கியத்தை தந்துவிட்டு போன மகத்தான கீரா அவர்களுடைய படைப்பை இன்றைக்கு நம்மோடு நாசர் ஐயா இணைந்திருக்கிறார். நாசர் ஐயாவையும் ஒரு சில வார்த்தைகள் நேரம் கூடுதலாக இருந்தாலும் காலம் கருதி அவரையும் நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, கொண்டாட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாசர் என்கிற அந்த ஒற்றை மனிதர் தமிழ் உலகத்திற்கு கிடைத்த மிகச்சிறந்த படைப்பாளி. அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மனிதர். அவர் வாழ்க்கையில் அவர் பட்ட துயரங்கள், கஷ்டங்கள், வறுமைகளை யோசித்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு வரியை நாம் இணையத்திலே பார்த்தோம். வறுமை தாங்காது தாஜ் குரமண்ட விடுதியின் சேவை பகுதியில் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார். ஆனால் தன்னுடைய கொள்கை நோக்கம், கதை கவிதை எழுதி அந்த பணியில் இருந்தாலும் கூட பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து எழுதியிருக்கிறார். அவர் பியூசி படிப்பை பாதியில் விட்டிருந்தாலும் சென்னையில் குடிபெயர்ந்த பிறகு சென்னை கிறித்துவ கல்லூரியில் தாவரவியல் படித்திருக்கிறார். ஒரு கல்வி ஒரு மனிதனை உச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால் தன்னுடைய உழைப்பை முழுமையாக செலுத்தி இருக்கிறார். திரைத்துறையில் ஏதோ ஒரு பின்னணியில் வந்தவர் அல்ல. தன்னுடைய முழுக்க தன்னுடைய உழைப்பாலும், தன்னுடைய நடிப்பாலும், தன்னுடைய உண்மையான பேச்சாலும், செயலாலும். ஒரே ஒரு உதாரணம், இன்றைய தினம் இணைவேன் என்று சொல்லுவதற்காக பல்வேறு சூழல் அவரால் இணைய முடியாது என்று எமக்கு தெரியும். ஆனால் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற மிகப்பெரிய துறையினுடைய கலைஞனை கொண்டாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட கலைஞன் தான் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். நாசர் ஐயா கமலஹாசனுடைய நடிப்பில் மணிரத்னத்தினுடைய இயக்கத்தில் வந்த அந்த நாயகன் வந்த பிறகு அவரை திரும்பி பார்க்க வைத்தது வில்லன் என்பதற்காக அல்ல,
ஒரு ஒரு நாயகன் அல்லாது பிற நடிகன் என்பதற்காக அல்ல, அவர் திரைத்துறையின் நாயகன் என்பதற்காக அவரை திரும்பி பார்க்க வைத்தது. உறுதிப்புணர் சொல்லவே வேண்டாம். அப்படி அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் என்று நமக்கு ஆசைதான். ஆனால் அவருடைய நேரத்தின் அருமை கருதி நாம் இத்தோடு நிறைவு செய்கிறோம் தோழமைகளே. வழக்கம் போல் நாம் தொடங்கினாலும் வரவேற்பு என்கிற ஒற்றை வரியாக இருந்தாலும் கூட நம்முடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய மருத்துவர் தா அரமையா அவர்கள் நம்மோடு வரவேற்புரையின்பால் இணைகிறார். மன்னிக்கணும், நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுவோம். ஐயா நாசர் ஐயா பேசிடுவாங்க, நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிடம். வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த நிகழ்வுல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமை. பெருமை என்னன்னா, ஹீரா அப்பாவை பத்தி ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல நான் கலந்துக்கிறேன்னா எனக்கு உண்மையாகவே பெருமைன்றதை விட மகிழ்ச்சி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், அவரை பத்தி பேசணும்னா நம்ம மணிக்கணக்குல, நாட்கணக்குல, மாத கணக்குல கூட நம்ம பேசிட்டே இருக்கலாம். செயலாளரே வெளியில போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அவருக்கு அந்த 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 நடிகர் சங்கத்துல அதுல கிடைக்கிறது பெரிய இடர்பாடா இருக்கு. சிவன் மணிக்கணும் இங்க கொஞ்சம் அவர் கூட நான் நிறைய பழகி இருக்கேன், பேசி இருக்கேன். ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் சொல்லணும்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். அதுக்காக நான் உங்களோட நேரடியா உட்காந்து ஒரு திண்ணையில உட்காந்து மணிக்கணக்குல பேசணும். அவர்கிட்ட மறக்க முடியாத ஒரு பல நிகழ்ச்சிகள் இருக்கு, எல்லாம் எதுவுமே மறக்க முடியாது. ஒரு தடவை நான் அவருக்கு பாண்டிச்சேரியில இருக்கும்போது நான் கைத்தொலைபேசியில பேசினேன். பேசி அப்புறம் ஒருத்தருடைய எண்ணு கேட்டாரு. நான் எண்ணை சொன்னேன், 9841006786 அப்படின்னு. சிரிச்சாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்ல, என்ன தமிழ்லயே எண்களை சொல்றதா நினைப்போ அப்படின்னாரு. அப்பவே புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் சட்டுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தோணுச்சு, பூஜ்ஜியம் ஜா வருதே, ஒருவேளை இது தமிழ் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே, பூஜ்ஜியம்ன்றது வட சொல்லு, தமிழ்ல நீங்க அதை சொல்லணும்னா சுழியம்னு சொல்லணும் அப்படின்னாரு. சோ அன்னையில இருந்து இன்னைக்கு யார் தொலைபேசி என்ன கேட்டாலும் நான் சுழியம்னு சொல்லும் போது அப்பாவுடைய அந்த வெள்ளைப்பல் சிரிப்பு முன்னால வந்துட்டு போகும். அவருடைய கதைகளை நான் எடுத்து சினிமாவா கையாளணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக கோபல்ல கிராமம் அதை நான் ஒரு திரைக்கதையாவே எழுதி வச்சிருக்கேன். ஆனா எதுக்கு எடுக்கக்கூடிய சாத்தியமா எனக்கு தெரியல என்னால. அப்புறம் அவருடைய சரி, அது கோபல்ல கிராமம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சின்னதா சிறுகதை எடுத்து படமா எடுக்கலாம்னு சொல்லி நான் ஒரு சிறுகதைகளா படிக்கும் பொழுது தோற்றது என்ற ஒரு கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்படியே முகத்துல அறைகிற மாதிரி ஒரு மிக அழகான கதை. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தோற்றது கதையை அதை படிச்ச உடனே பாண்டிச்சேரி கிளம்பி நான் போய் அப்பா கிட்ட கேட்கிறேன், அப்பா இந்த படத்தை, இந்த தோற்றது படத்தை நான் படமா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஐயையோ, அது ஏற்கனவே ஒருத்தர் உரிமம் வாங்கி திரைக்கதையே எழுதி என்கிட்ட காமிச்சிருக்காரு அப்படின்னாரு. அப்புறம் யாருன்னு கேட்கும்போது அந்த பாண்டிச்சேரியில இருந்த ஒரு தமிழர் தான் இப்போ பிரான்ஸ்ல போய் ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்காரு. உண்மையாகவே அவர் எழுதிய அந்த திரைக்கதை நான் நினைச்சிட்டு இருந்ததை விட ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப ஆழமாவும் இருந்துச்சு. அப்புறம் அந்த 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 ஒளிப்பதிவாளர் அதை படமாக்க முனைஞ்சு நானும் பிரகாஷ் ராஜும் நடிக்கிறதா இருந்துச்சு.
அப்புறம் அதுவும் தள்ளி போச்சு. அப்புறம் நான் திரும்ப போய் அப்பா கிட்ட கேக்குறேன், அப்பா அதுதான் தள்ளி போச்சே, 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, நான் எடுக்கிறேனே அப்படின்னு. இல்ல இல்ல, நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், அது அவருடையதுதான். வேணும்னா நம்ம அடுத்த கதை வேற கதை எதுனா பேசலாம் அப்படின்னாரு. சோ என்னைக்காவது ஒரு நாள் அப்பாவோட ஒரு கதையை எடுத்து, சிறுகதையாவது எடுத்து நான் ஒரு படமா பண்ணணும்னு தான் எனக்கு உண்மையாகவே ஆசை. இந்த 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 நிகழ்வுக்காக சொல்லல. சோ அதுல இருந்து அப்பாவுடைய ஞாபகார்த்தமா அவருடைய ஒரு கதையை படிக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவருடைய கதைகள் சிரிக்க வைக்கும். ரொம்ப அதாவது வாய் விட்டு சிரிக்க வைக்கும். ஆனா அடியில ஒரு சோகமும் ஒரு வலியும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு உண்மையும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். எந்த கதைய எடுத்து படிக்கலான்னும் போது ஒரே குழப்பம். இந்த கதை நல்லா இருக்கு, இதை விட இது நல்லா இருக்குன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அப்படின்ற ஒரு சிறுகதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் வாசிக்கிறதுக்காக. இப்ப நான் உங்களுக்காக அப்பாவுடைய கதையை நான் வாசிக்கிறேன். 4 மணி அதிகாலை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கிராமத்தின் காதுக்குள்ளே குடைக்கம்பியை விட்டு திருகியதைப் போல நாராசமான ஹாரன் பிளிரல். வடக்கு தெருவில் ஒன்றும் தெற்கு தெருவில் ஒன்றுமாக. முன்னாள் எல்லாம் அதிகாலை வேளைகளில் பட்சிகளின் இனிய ஒலிகளை கேட்டுத்தான் கிராமம் விழித்தெழும். கோழி கூப்பிடும் கோழி கூப்பிடும் குரல் கூட இப்போது மறந்து போய்விட்டது. பரத்வாஜம் என்கின்ற கரிச்சான், ஆக்காட்டி குருவி, அக்கா குருவி என்றெல்லாம் பெயர் சொல்லி அழைத்த பறவைகளின் ஒலிகள் எல்லாம் இப்போது ஒலிக்கத்தான் செய்கிறது, இப்போதும் ஒலிக்கத்தான் செய்கிறது. என்றாலும் அதையெல்லாம் மறந்து ரொம்ப நாளாச்சு. 4 மணி ஆக வேண்டியது. பயிராவதற்கு கத்துமே எருமை, அதுபோல் தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்ஸுகள் கத்த தொடங்கிவிடும். சுருண்டு படுத்து துடைகள் எடுக்க கைகளை செருகிக் கொண்டு கோடு வாய் வழிய அசந்து தூங்கி கிடக்கும் பெண் குழந்தைகள் சூட்டுக்கோளால் ஈரலில் சூடுபட்டது போல பதறி எழுந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு கையில் எவர் சில்வர் தூக்குச்சட்டையும் மறு கையில் ஒரு சிறிய டப்பாவுமாக புற்றுக்குள் எறும்புகள் நுழைவது போல வரிசையாய் பஸ்ஸுக்குள் போய் அடைவார்கள். தீப்பெட்டுக்குள்ளே குச்சிகளை அடுக்குகிறதை போல அந்த பிள்ளைகளை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு வயிறு புடைக்க தின்று முடித்த ஒரு ராட்சசன் விடும் ஏப்பம் போல ஹாரன் ஒலியை ஒலிப்பிக் கொண்டே நகரத்திற்கு போகும் அந்த பஸ்கள். அடுத்த காட்சி, வீடுகளிலிருந்து எருமைகளை பால் பண்ணைக்கு ஓட்டி கொண்டு போகும் சத்தங்கள் எழுத முடியாத எழுத்தில் வராத சொல்லத்தான் முடிகின்ற சப்தங்கள் அவர்கள் வாயிலிருந்து வருகின்றன. சக மனிதர்களை நோக்கி வைவதைப் போலவே கன்றுகள் இருக்கின்றன. முதல் பால் மாடுகளுக்கு மனுஷ கைகள் தான் கன்று குட்டிகள். கூட்டுறவு பால் பண்ணை டெப்போவும் தனியார் பால் பண்ணையை சேர்ந்தவர்களும் பால் மாடுகளில் ஓடி ஓடி கறக்கிறார்கள். இங்கே உள்ள பாலையெல்லாம் டவுனில் கொண்டு போய் சேர்ப்பதில் அவர்களுக்கு அப்படி ஒரு போட்டி. இப்போது வேகமாக விடியல் ஒளி பரவி கொண்டு வருகிறது. கிராமத்தின் பரம்பரை தொழிலாளிகளான சோற்றை தச்சாச்சாரிகளும் பொல்லாச்சாரிகளும் தூக்குச்சட்டுகளில் சோற்றை எடுத்துக்கொண்டு டவுன் பஸ்ஸை பிடிக்க தயாராகிறார்கள். அவர்களோடு விறகு வெட்டுகிறவர்கள், கொத்தனார்கள், சித்தாள்கள், இது போல மற்ற கூலி வேலை செய்கிறவர்களும் நரகத்தில் போய் தினப்படி வேலை பார்த்து வர டவுன் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் கூலித்தொகை கிராமத்தில் கிடைக்காது, கொடுக்கவும் கட்டாது. ஆகவே அவர்கள் கிராமத்தில் வசித்தாலும் கிராமத்தை கைவிட்டு அநேக வருஷங்கள் ஆகின்றன. காலையில் எழுந்ததும் தெருவில் விளக்கு இருக்கும். சிறு குழந்தைகளை தவிர இப்போது தெருவே காலியாகிவிட்டது. தெருக்களில் பாண்டு விளையாடக்கூட ஒரு பெண் பிள்ளையை காணோம். வயசுக்கு வந்த பெண்கள் மட்டுமே வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு உடம்பை முன்னும் பின்னுமாக ஆட்டிக்கொண்டே வேகமாக தீப்பெட்டி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது வெயில் பட்டு பல வருடங்கள் ஆகின்றன. அரங்கு வீட்டின் இருட்டில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி பயிர்களைப் போல வெளுத்து காணப்படுகிறார்கள். காலையிலிருந்து மாலையும் கடந்து இருட்டுகிற வரை உள்ளே உட்கார்ந்து ஒட்டுகிற இவர்கள்
வெளிச்சத்துக்காக தெருவிளக்கடிக்கு வந்து உட்கார்ந்து ஒட்டும் போது மட்டும் அவர்கள் மீது கொஞ்சம் வெளிக்காட்டுப்படும். அக்கிராமத்தில் மீதி இருக்கும் இளைஞர்கள், அதாவது வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போனவர்கள். மற்ற இளைஞர்கள் கால்கள் இந்த மண்ணின் மீது இருந்தாலும் மனசு வெளியேதான் இருக்கிறது. அவர்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் துபாய், குவைத் முதலிய அரபு நாடுகளில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அராபிய மோகினி தூக்கத்தில் கூட வந்து அவர்களை வா வா என்று கண்சிமிட்டி அழைத்துக் கொண்டே இருக்கிறாள். அவர்கள் ஒவ்வொருவரின் பாக்கெட்டிலும் பாஸ்போர்ட்டுகள் தயாராக இருக்கின்றன. ஒரு விசாவுக்காக மட்டுமே காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் நிலத்தின் பக்கம் போய் அநேக நாட்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னும் சில பைத்தியக்கார விவசாயிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். 1-2 பேர். விடிந்ததும் களை எடுக்க ஆட்கள் கிடைக்க மாட்டார்களா, பருத்தி எடுக்க ஆள் கிடைக்க மாட்டார்களா என்று ஊருக்குள் தட்டு தட்டாய் ஆட்களை தேடி அலைகிறார்கள். இவர்களுக்கு என்ன பைத்தியமா? வெயிலில் போய் சாக இங்கே யாருக்காவது போட்டியா பிடித்திருக்கிறது? நிலங்கள் எல்லாம் உறங்க ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆகிவிட்டன. சும்மா 1-2 கேடு கட்டைகள் தாம் மனசு பிடிக்காமல் லபோ லபோ என்று அலைந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில வருஷங்களில் இந்த கரிசல் காடு பூராவும் நிஜமாகவே ஒரு வனம் போலாகிவிடும். 1000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படி ஆகிவிடும். பழையபடி ஓநாய்கள், கரடி, புலி என்று உண்டானாலும் உண்டாகலாம். பருத்தி விளையும் காடுகள் எல்லாம் வனங்களாகி கொண்டு வருவதால் வித்தியாசமான ஒரு வனமகோத்சவம் கொண்டாடலாம். வனப்பெருக்கினால் மாதம் மும்மாறி கட்டாயம் மழை பெய்யும். இப்படி மும்மாரியாகவும் பெருவாரியாகவும் தொடர்ந்து மழை கொட்டிக்கொண்டே இருந்தால் தீப்பெட்டி ஆபீஸில் வேலை பாதிக்கப்படுமே, அப்போ என்ன செய்யறது என்று ஒரு கேள்வி. அதை அப்போ பார்த்துக்கிடலாம், அதை பத்தி என்ன இப்போ என்பது அதுக்கு பதில். அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற குழந்தைகளின் எண்ணிக்கை ரொம்பவும் குறைந்து விட்டது. அதிலும் முக்கியமாக பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைந்து விட்டது. படிச்சு என்ன செய்ய, மண்டகப்படி கணக்கு எழுத போறார்களா? முன்னெல்லாம் இப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு படிச்சு என்ன செய்ய, கலெக்டர் வேலைக்கா போக போறாங்க என்று கேட்டார்கள். இப்போ என்ன படிச்சு என்ன செய்ய, எவன் வேலை கொடுக்கான் என்று பைசல் செய்து விட்டார்கள். சிறு விவசாயிகள், மிகச்சிறு விவசாயிகள், மேம்பாட்டு திட்டங்கள் என்றெல்லாம் வந்திருக்கின்றன. பெயருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தால் போதும். நிலம் கிடைக்கிறதும் இப்போது ஒன்றும் கஷ்டமில்லை. சாகுபடி நிலங்கள் எல்லாம் தரிசில் விழுந்து கொண்டு வருகிற இப்போது நிலம் பெறுகிறதா கஷ்டம்? இந்த திட்டங்களின் கீழ் பால் மாடுகளும் ஆடுகளும் வந்து கிராமத்தில் லாரி லாரியாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் மனிதன் கலப்பை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டுதான் திருந்தானாம். அந்த காலம் திரும்பி விட்டது. விவசாயம் நின்று போய்விட்டது, அல்லது வேகமாக குறைந்து கொண்டே வருகிறது. மேடியை பிடித்த கைகள் எருமாடு மேய்க்கிற கம்பை பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. விளைநிலங்கள் எல்லாம் தரிசு நிலங்களாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த கிராமத்தின் மாலை நேர காட்சிகளை நாம் இப்போது பார்க்கிறோம். முன்பெல்லாம் இந்த மாலை நேரத்தில் தெருக்களிலும் அம்மன் கோவில் மைதானத்திலும் குழந்தைகள் ஓடி ஆடும் விளையாட்டு கூச்சல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். எத்தனை வகை வகையான கிராமிய விளையாட்டுகள், கற்பனை சம்பாஷணைகளோடு கூடிய விளையாட்டுகள், பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டுகள், இப்படி அவர்கள் பரம்பரையாக விளையாடு கொண்டுதான் இருந்தார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் இப்போது என்ன ஆனார்கள்? தீப்பெட்டி ஆபீஸ் வேலைக்காக டவுனுக்கு பஸ்ஸில் போன குழந்தைகளை தவிர இங்கேயும் கொஞ்சம் பாக்கி குழந்தைகள் இருக்கத்தான் செய்தார்கள். குழந்தைகள் இருக்கும் இடங்களில் ஒரு கலகலப்பு இருக்குமே, அது இல்லாததால் நமக்கு இந்த சந்தேகம் வந்தது. இதோ அவர்கள் உட்கார்ந்து காலை நீட்டிக்கொண்டோ மடக்கிக் கொண்டோ உடம்பை முன்னும் பின்னும் மாட்டிக்கொண்டோ தீப்பெட்டியை ஒட்டி ஒட்டி எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். சதா உட்கார்ந்தே இருப்பதாலும் பெருங்கால் பிடித்துக் கொள்வதாலும் அவசரத்துக்கு அவர்களால் எழுந்திருக்க முடியாது. இது மட்டுமில்லை,
அவர்களால் பேசவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது, கதை சொல்லி மகிழ முடியாது, மனம் திறந்து பாட முடியாது. அவர்கள் எல்லாரையும் தீப்பெட்டி ஆபீஸ்காரன் பைசாவினால் தரையோடு தரையாக அரைந்து வைத்து விட்டான். அவர்கள் செய்ய முடிந்ததெல்லாம் பிசுபிசுக்கும் கஞ்சி பசையை விரல்களால் தடவி தடவி தீப்பெட்டிகளை ஒட்டுவதும், டிரான்சிஸ்டரில் அதிகபட்சம் எவ்வளவு சத்தம் வருமோ அவ்வளவு இரைச்சலாக சிலோன் ரேடியோவில் ஞானமில்லாத சினிமா பாட்டுக்களை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான். பொழுது நன்றாக இருட்டி விட்டது. இப்போது வீட்டுக்குள் தீப்பெட்டி ஒட்டிக் கொண்டிருந்த பெரியவர்களும் குழந்தைகளும் ஒரு மின்னல் வேகத்தில் உடம்பையும் வயிற்றையும் கழுவிக்கொண்டு தெருவில் உள்ள டியூப்லைட் வெளிச்சத்தை நோக்கி உட்காருகிறார்கள். மீண்டும் தீப்பெட்டி போட அதிகாலை நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு போன தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்கள் ஒவ்வொன்றாய் திரும்பி வருகிறது. களைப்போடு வந்து நிற்கிறது. கரும்பு துண்டை மென்று சாறை விழுங்கிவிட்டு சக்கையை துப்புவது போல அந்த பஸ்கள் வெளியே தள்ளுகின்றன. சில குழந்தைகள் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே கையில் உள்ள காலி தூக்குச்சட்டிகளை வீசிக்கொண்டே பஸ்ஸில் இருந்து குதிக்கிறார்கள். இன்னும் அவர்களிடம் பால்யமும் சந்தோஷமும் மிச்சம் இருக்கின்றன. இப்போது அவர்களெல்லாம் சீக்கிரம் குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவசரம், வேகம் தெரிகிறது. கிராமத்தின் மொத்த முகம் இப்போது தீவிர மௌனமாகிவிட்டது. நேரம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. போர்க்களத்து சவங்கள் போல விழுந்தபடி கிடந்தபடி அலங்கோலமாக அப்படியே கிடக்கிறார்கள். மூச்சு பறிதல் ஒன்றே அவர்களை வித்தியாசப்படுத்துகிறது. பிரேதத்திலிருந்து ஆயிற்று, இதோ ஆயிற்று. எந்த நிமிஷத்திலும் எந்த வினாடியிலும் அந்த தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்ஸுகள் வந்து உரத்த ஒலியில் இவர்களை உலுக்கி எழுப்பலாம். பாவம், கொஞ்சம் நேரமாவது அவர்கள் அயர்ந்து தூங்கட்டும். இது அமுத சுரபில வந்த ஒரு சிறுகதை. இந்த சிறுகதைய 2-3 தடவை வாசிக்கும் போது இது கதை அல்லது இது டாக்குமெண்ட்னு ஒரு பதிவுன்னு தான் சொல்ல முடியும். இதுல கதையை நான் பார்க்கல. ஒரு காலத்தின் ஒரு ஒரு பகுதியை, ஒரு கிராமத்தின் அவலத்தை, நாட்டினுடைய அவலத்தை பதிவு செய்தது போல் இருக்கிறது. எப்படி நவீனத்திற்கு மாறுவது, எப்படி குழந்தைகள் தங்களை ஒன்றுமே புரியாமல் ஒரு இயந்திர கதிக்கு மாறுகிறார்கள் என்பதெல்லாம் மிக அழகாக இந்த கதையில் அப்பா எழுதியிருக்காரு. இந்த இதை எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இன்னமும் பல கிராமங்கள் இதே கதையில் தான் இருக்கின்றன, மறைந்து கொண்டிருக்கின்றன. அப்பாவுக்கு நன்றி. எனக்கு இந்த கதை வாசிக்கிற ஒரு ஒரு சூழலை எனக்கு கொடுத்தது. இன்னைக்கு நான் முக்கியமா சொல்ல போனா, நான் கிராமத்து படங்கள்ல நான் நடிக்கும் போதெல்லாம் நான் நல்லா நடிக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காரணம், நான் அவருடைய பல கதைகளை படித்ததுதான். அந்த கதைகளில் வருகின்ற கதாபாத்திரத்தை எனக்குள் செலுத்தியதுதான். அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் என்னுடைய மனசுக்குள் உலவிக்கொண்டே இருக்கின்றன. அதற்கு ஒத்த ஒரு காட்சி அல்லது ஒரு கதாபாத்திரம் வரும்பொழுது அவைகள் தானாக வந்து எனக்கு ஒரு பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்றன. ஆக என் நடிப்பின் ஒரு ஊற்றுக்கண்ணாக அப்பா அவர்கள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்வது? இப்படி ஒரு சிறு சிறு செயல்களால் தான் நான் செய்ய முடியும். அப்பா, நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நெருக்கடியான நேரத்திலும் இதற்காக ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதை விட்டுட்டு ஒதுக்கிங்கிறத நீங்கள் கீரா ஐயாவின் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாசம், நேசம், உறவு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அன்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதற்காக வந்திருக்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட, வாய்ப்பு எப்பாவது இருக்கின்ற பொழுது நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தில் இது போல உங்களுடைய உரையை எங்கள் மக்கள் முன்பாக, இலக்கிய ஆர்வலர் முன்பாக பேச வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்து, எங்களுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அரமையா, ஏன்னா நீங்க இருக்கும்போது அவங்க ஒரு 2 வார்த்தை பேசணுங்க. பரவாயில்ல, பேசு.
சார் வந்து நம்மளுடைய அழகர்சாமி கதையும் சொல்ல ஒரு தடவை வந்திருந்தாங்க. மிக அருமையா சொல்லியிருக்காங்க. கீராவினுடைய பாதிப்பு நாசர் சாருக்குள்ள அவருடைய கதாபாத்திரங்கள்ல நடிப்புல இவ்வளவு தூரம் வெளிப்பட்டிருக்கின்றதெல்லாம் இன்னைக்குதான் நமக்கு தெரிஞ்சது. நாசர் சார் அவருக்கு நன்றி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக. தொடர்ந்து எங்களுடைய பல கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நேரடி கூட்டங்களிலும் மக்கள் கலை விழாவும் நடத்தும் இடங்களிலும் நீங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வர வேண்டும் என இந்த தருணத்தில் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மிகுந்த நன்றி சார். நிச்சயமா நன்றி. 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 நான் தயவு செய்து எனக்கு பணிகள். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நெருக்கடியான பணியிலையும் நீங்க இங்க வந்தது ரொம்ப பெருமை இருக்குது. எங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்குது. கீரா அப்பா அவர்களுக்கும் ஒரு பெருமை இருக்குது. நன்றி மகா கலைஞனே, நன்றி. சரி, ஓகே. கீராவுடைய பையன் வந்திருக்காங்கய்யா. இப்ப ஐயா பேச வச்சிடலாம். கீராவுடைய பையன் கீரா பிரபாகர் வந்திருக்கிறார். மகனார பேச வச்சிடலாம் மருத்துவரைய. பின்னூட்ட வச்சுக்கலாம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 50வது நாளில் இருந்து கீராவோடு பழகியவர்களை நாம் தினமும் ஒருவரை அழைத்து அவரோடு பழகிய விஷயங்களை எழுத்தில் வராத தகவல்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அதன் அடிப்படையில் தான் இன்று முதல் ஆளாக கீராவினுடைய எழுத்து வாரிசு அவரும் மிக காத்திரமான குறு நாவல்கள் கதைகளை எழுதி வருகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கிறோம். அவரும் சம்மதித்து இன்று நம்மிடையே இருக்கிறார். எழுத்தாளர் கீரா பிரபாகர் அவர்கள் நானும் கீராவும் என்ற தலைப்பில் இப்போது பேசுவார். பேசுறது கேட்க கேக்குதுங்கய்யா? பேசுங்க ஐயா. கீரா வந்து போன் வந்தா அந்த நம்பரை வச்சு இன்னாருன்னு கண்டுபிடிச்சிருவார். யாரு பேசுறது அப்படின்னு கேட்க மாட்டார். சொல்லுங்க அப்படின்பாரு. அந்த ஆளை கண்டுபிடிச்சிருவார். யாரு பேசுறாங்க அப்படின்னு அவருக்கு துல்லியமா தெரியும். அப்படி ஒரு கவனம் அவருக்கு. சொல்லுங்க அப்படின்பாரு. நமக்கு தான் அது யார சொல்றாரு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் இதா இருக்கும். அது அப்படி. அதுக்கப்புறம் வேணுகோபால்னு ஒருத்தர் வந்திருந்தார் அப்பாவை பாக்குறதுக்கு. அப்போ நானும் கூட என்னையும் கூப்பிட்டாரு பக்கத்துல. இங்க வா பிரபி அப்படின்னாரு. போனேன். அவர் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம். நாங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நல்ல கருப்பட்டி பனங்கருப்பட்டி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. கேட்டாரு அவர். அது வந்து ராமேஸ்வரம், உடங்குடி இந்த மாதிரி இடங்கள்ல அந்த கருப்பட்டி கிடைக்கும் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நல்ல கருப்பட்டி ஆளு கூட பேசுமே அப்படின்னேன். அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. கருப்பட்டி நம்மளை கூப்பிட்டு அந்த வாசம் இருக்க கருப்பட்டியினுடைய வாசம், அது நல்ல கருப்பட்டிங்கிறது அதே சொல்லும் அப்படின்னேன் நானு. அவருக்கு பெரிய ஆச்சரியம். அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதி இப்போ நான் உங்களுக்கு முந்தா நாள் ராத்திரி எனக்கு போன் பண்ணார். பிரபியா அப்படின்னாரு. ஆமா. எங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் எடைச்சேவூர்ல தான் இருக்கேன் அப்படின்னேன். எடைச்சேவூர் உங்க முகவரியை சொல்லுங்க. நான் அந்த கட்டுரை ஒண்ணு கருப்பட்டி பேசும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்புறேன், அதை நீங்க வாசிச்சு சொல்லணும் அப்படின்னாரு. சரி அனுப்புங்க அப்படின்னா. அப்பாவுக்கே ஆச்சரியம். கருப்பட்டி பேசும் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு. எப்படியான்னு கேட்டாரு. எப்போ நல்ல கருப்பட்டி அந்த வாசம் வந்து நம்மளை கூப்பிடும்ல. நம்ம வீட்டுல கோழிக்கறின்னா பக்கத்து வீட்டுல தெரியும்.
அதே மாதிரி பக்கத்து வீட்டுல கோழிக்கறி வச்சிருந்தா நமக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க வீட்டுல கோழிக்கறி வாசம் வம்முன்னு அடிக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஹீரா வந்து அந்த ஒரு உணர்வு அவருக்குள்ள ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஒரு குணம் அவருக்கு. அப்படி காலையில எந்திரிச்சு மோஷன் போறதுக்கு ரெடி ஆவார். ரெடி ஆனா அது ஒரு வினோதமா இருக்கும் நமக்கு. காலையில நம்ம பார்ப்போம் இப்போ வந்து மோஷனுக்கு ரெடி ஆகிறார்களுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். துண்டு கட்டிக்கிடுவார். துண்டு கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த கால் அங்கிட்டும் இங்கிட்டும் நடப்பார். அவருக்கு மலச்சிக்கல் உண்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மலச்சிக்கலுக்கான அந்த அந்த என்னது இனிமா எடுப்பார். அதை வெளியில கொண்டு வர்றதுக்குள்ள அவர் படுற பாடு இருக்க அது ரொம்ப ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. அப்படி ஒரு இதை ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் அவர் கூட இருந்து நான் பார்த்தேன். அதனால அதை பத்தி நான் பேசுறேன். இன்னும் ரொம்ப ரொம்ப பேசலாம். என்ன இன்னொரு நாளைக்கு பேசுவோம். சில இப்போ அரசார் சும்மா ஒரு 4-5 வார்த்தை அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. எழுத்துல வராது சொல்லணும் அப்படின்னாரு. அதனால இதை நான் ஞாபகத்துக்கு சொன்னேன். சரி, நான் முடிச்சுக்கிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ஐயா வந்து சமீபத்துல கீரா ஐயாவுடைய விழா வந்து இதுல நடந்தது, கோயில்பட்டி. அங்க போயிருந்தோம். பாத்தீங்கன்னா வந்து அவர் உட்கார்ந்துருந்த அந்த தோரணையை பார்ப்பதற்கு அழகா இருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய பொதுச் செயலாளர், நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியில, நாஞ்சில் சம்பத் ஐயா, நிறைய பேர். அவர் வந்து உட்கார்ந்து அந்த மேடைக்கு வந்தாரு. அப்படி நின்று அப்படி போட்டோ அடிக்க அவ்வளவுதான். அதோட போகிற அந்த கம்பீரம் இருக்கிறது, ஒரு கீரா ஐயா கடந்து போன அந்த கம்பீரம் நாம் பார்க்க முடிந்தது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை பற்றி நான் இணையத்துல தேடுகின்ற பொழுது நிறைய பேர் அவங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் என்கிற பெயர், எப்படி பிரபாகர் என்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுவும் இவருமே, நம்முடைய கீரா பிரபாகர் ஐயாவுமே கரிசல் மனிதர்கள் அப்படின்னு குறு நாவல்கள், இவன் ஐயாவும் மிகப்பெரிய எழுத்தாளர். அதை எழுதியிருக்காங்க. அந்த இதுல கீரா எழுத்து ஒரு திணுசு என்றால் பிறவி எழுத்து இன்னொரு திணுசு. யாரு? நம்ம பிரபாகர் ஐயாவுடைய எழுத்து. பிறவி என்றுதான் நாங்கள் அழைப்போம். அடுத்து எழுதுறாரு அந்த இடத்துல, பெற்றவர்கள் அழைத்ததை நாங்கள் வழிமொழிந்தோம். இயல்பாக பிரபாகர் என்ற பெயரை கீரா சூட்டிவிட்டார். பிரபாகரன் என்றால் வெளிச்சம் என்று பொருள். தமிழுக்கு புதிய வெளிச்சம் பாய்த்தவந்த கீரா என்னும் படைப்பாளிக்கு இப்படியாய் எழுதத்தெழும் பிள்ளை எப்படி வாய்த்தார்? இதற்கு யாருக்கு வந்த விருந்தோ என்று ஈரிட்டாகவே அல்லது வேர்த்து விறுவிறுத்ததோ பதில் தேடி அடைய வேண்டியது இல்லை என்று அவர் இவ்வாறு இணையத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு தானும் ஒரு படைப்பாளியாக ஐயா பிரபாகர் ஐயா வளர்ந்து இப்பொழுது நம்முடைய இலக்கிய உலகில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எளிமையான மனிதர் பிரபாகர் ஐயா பற்றி பேசினா நிறைய பேசலாம். அவரு இன்னமும் காலங்கள் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். காலத்தினுடைய அருமை கருதி வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய ஆளுமைகள் உள்ள இருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியினுடைய பேராசிரியர் ஜெயசித்ரா மேடம் இருக்காங்க. பேராசிரியர் முனைவர் பகுத்தறிவு பகலவனுடைய பேராசிரியர், வணக்கம்மா, பேராசிரியர் மூசு கண்மணி அம்மா இருக்காங்க. நேற்று தியாகராஜர் கல்லூரியில இருந்து பேராசிரியர் காந்தி துறைன்னு இணைஞ்சிருக்காங்க. எனக்கு அப்புறம் தான் இரவு தான் போன் அடிச்சாங்க. நல்லா இருந்தது முருகன், சிறப்பா இருந்தது. நான் கூட சொன்னேன் மதுரையிலையும் மழை தானே அப்படின்னு சொன்னேனே அப்படின்னாங்க. இன்றைக்கு நிறைய பேராசிரியர்கள், எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் புதிய முகங்கள் வருகிறார். இன்றைக்கு பொதுச் செயலாளர் பேசுகின்ற பொழுது அதுதான் சொன்னார். முருகன், நம்முடைய கலையிலக்கிய பெருமன்றத்துடைய இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி என்பது என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன பொதுச் செயலாளர் அப்படின்னு.
ஒவ்வொரு நாளும் புதியவர்கள் இணைந்தே கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்றார்கள். அப்படி இந்த நிகழ்ச்சியில் புதிதாக இணைத்துக் கொண்ட நான் பெயர் சொல்ல விடுபட்டிருக்கிற எத்தனையோ ஆளுமைகள் உள்ளே இருக்கிறார்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் கலையிலக்கிய பிரபந்தத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். வழக்கம் போல் பின்னூட்டம் தருகிற கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டம் தரும். கவிஞரே பேசலாம். அழகா இருக்கீங்க, பேசுங்க. இப்பதான் ஆஃப் பண்ணிட்டிய, பேசுங்க. தெரியுதா? நல்லா நீங்க உங்களை தெரியாத யாராவது தமிழகத்துல இருக்க முடியுமா? அரை 50வது நாள் வெற்றிகரமாக ஓடிடுச்சு. இன்று ஒரு இனிய நாள். தமிழகத்தினுடைய மாபெரும் திரைக்கலைஞர் நாசர் அவர்கள் கீராவினுடைய கதை சொல்ல மீண்டும் ஏற்கனவே அழகிரிசாமி கதை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கீராவினுடைய கதையை சொல்லி கீராவினுடைய பாத்திர படைப்புகள் தனக்குள் எப்படி உள்வாங்கி தன்னை செதுக்கி இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம அருமையா சொன்னாரு. மிகச்சிறந்த கலைஞர். இது கதை அல்ல, இது ஒரு டாக்குமெண்ட்னு சொன்னாரு. அவன் உண்மையே அது மட்டும் இல்ல, மிகச்சிறந்த படப்பிடிப்பு இது. எழுத்து என்கிற கேமராவின் மூலமாக அந்த கிராமத்தினுடைய அழகு அவலங்கள் ரெண்டையும் அருமையா படம் முடிச்சிருக்காரு. இதுல என்னன்னா, கால வாழ்தலுக்கு ஏற்ப இந்த கிராமம் எப்படி மாறி இருக்குதுன்னு கேட்டுறாரு. என்னமா சும்மா கிள்ற, அம்மா பிடிக்கலையா அவனுக்கு? அவர்களால் பேச முடியாது, சிரிக்க முடியாது, கதைகள் சொல்லி மகிழ முடியாது, மனம் திறந்து பாட முடியாது. அவர்களை எல்லாம் தீப்பெட்டி ஆபீஸ்காரன் பைசாவினால் தரையோடு தரையாக அரைந்து வைத்து விட்டார். ஒரு வளர்ச்சி என்பது ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்புல வளர்ச்சி என்பது ஒரு வீக்கமா தான் வரும். பாருங்க, விவசாயத்துக்கு விவசாய பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கொடுத்தாத விவசாய தொழிலாளிக்கு நல்ல கூலி கொடுப்பாங்க. விவசாயினுடைய விளைபொருள்களுக்கு நியாயமான ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். அப்படி நிர்ணயம் பண்ணாதனாலதான் அவர்களாலும் வாழ முடியல, அவர்களை நம்பி வரக்கூடிய விவசாய கூலிகளுக்கும் சரியான கூலி கொடுக்க முடியல. இவங்களுடைய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும், விவசாய கூலியை நிர்ணயம் பண்ணணும். அப்பதான் அவன் நகரத்துக்கு போக மாட்டான். ஏன் நகரத்துக்கு போறான்? இங்க விட அதிக கூலி அவனுக்கு கிடைக்குதுங்க. கொல்லாசாரியும் தச்சாசாரியும் கிராமங்களை விட்டு ஏன் நகரத்துக்கு போகிறார்கள்? நகரத்துக்கு போற கிடைக்கிற கூலி பாதி கூட எங்க கிராமத்துல கிடைக்கிறது இல்லை. ஏனென்றால் கிராமத்தில் உள்ள சம்சாரிகள் விவசாயிகள் கூலி கொடுக்கிற நிலையில் இல்லை. அவங்களுடைய விளைபொருட்கள் நல்ல விலையில் வித்தாதானே அவன் விவசாய கூலிகளுக்கோ அல்லது விவசாயத்தை நம்பி தொழிலாளிகளுக்கு அவன் தர முடியும். அப்போ இந்த முரண்பாட்டை இந்த கிராமத்தை வைத்து எப்படி அழகாக சித்தரிக்கிறார் பாருங்க. ஒரு கதையே இல்லை இது, ஆனா காட்சிப்படுத்துறார். எப்படி நாசர் திரைப்படத்தை அவருடைய பாத்திரங்களை காட்சிப்படுத்துகிறாரோ அதுபோல கீரா தன் எழுத்து என்கிற கேமராவின் மூலமாக இந்த கிராமத்தை அழகாக காட்சிப்படுத்துகிறார். அதுல எல்லாருமே சொல்றாரு பாருங்க, ஒரு சுரண்டர். இந்த தீப்பெட்டி என்று ஒரு முதலாளித்துவத்தினுடைய தொழில் உற்பத்தி. இந்த முதலாளித்துவ தொழில் உற்பத்தியில வேலை கிடைக்கும். ஆனா எப்படி குழந்தை பருவத்தை திருடுகிறது. விளையாடுறது ஒரு பாண்டி விளையாடுறதுக்குள்ள ஒரு பெண் பிள்ளை இந்த ஊர்ல இல்லையே என்று அந்த எழுத்தாளனுடைய மனதை ஏங்க வைக்கிறது. அப்படி ஏங்க வைப்பதன் மூலம் அதை வாசிக்கிற அத்தனை வாசகர்களையும் ஏங்க வைக்கிறது. காரணம் என்ன? வறுமை. இந்த வறுமையை போக்க அந்த குழந்தைகள் புறாவும் பள்ளிக்கூடத்தை விட்டு தூக்கு போனி சூட்டிவிட்டு அது எப்படி சொல்ற பாருங்க, புற்றுக்குள் வரிசையாக இறங்கும் எறும்புகளை போல அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த குழந்தைகள் செல்கிறார்கள். என்ன அறிவே சொல்றாரு, தீப்பெட்டி குச்சிகளை அடுக்குவதை போல அந்த குழந்தைகளை அந்த பஸ்ல வச்சு அடுக்கிறான். அப்போ நமக்கு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், அவருடைய வறுமை நிலை, பாழ்பட்டு போன அந்த விவசாயம் எவ்வளவு ஒரு நகைச்சுவையோட சொல்றாரு பாருங்க. பெரிய வனமா மாறிடும். அந்த காலத்துல 6000 வருஷத்துக்கு முன்ன எப்படி காடாவே இருந்ததோ அது போல காடாகி ஓனாயும் காட்டு மிருகங்களும் அதுக்குள்ள நடமாற ஆரம்பிச்சிடும். அப்ப மழை பெய்யும். விவசாயம் இல்லாத மழை பெஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்படி மழை பெஞ்சா தீப்பெட்டி தொழிலுக்கு பிரச்சனை வருமே. அது அப்ப வரும்போது பார்த்துக்கலாம். ரொம்ப அருமையா ஒரு வெண்மை புரட்சி என்ற ஒரு பால் உற்பத்தி. அந்த பால் விவசாயத்தோடு தொடர்புடைய எந்த தொழிலும்
விவசாயத்தோடு தொடர்புடைய தொழிலாக மாறுகிற பொழுதுதான் விவசாயி பலனடைய முடியும். விவசாயத்தை பாழ்படுத்திட்டு நீ எருமை மாட்டை மேய்ச்சினா என்ன ஆகும்? விவசாயம் போயிடுச்சு. அப்ப இவன் வாங்கக்கூடிய இந்த மாட்டுக்கு செயற்கையான தீவனங்கள் தான் வாங்கி ஆகணும். இயற்கையா இருக்கக்கூடிய புல்லு மேய்ஞ்சி பால் வராது, அது கிடையாது. உங்களுக்கு மேய்ச்சலே கிடையாது. மேய்ச்சல் இல்லாத இடத்துல எப்படி மாடு மேயும்? எனவே அவன் போய் கடைவீதியில போய் செயற்கையாக தயாரித்த மாட்டு தீவனங்களை வாங்கி தான் கொடுக்கணும். அதையும் சரியா கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு நோய் வரும். அவை மருத்துவர், கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு வரணும். இப்படியாக அவனுடைய நிலத்திரப்பட்ட பாடு போய் இந்த கால்நடைகளோட பாடு அவன் பெரிய துன்பப்படக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இதெல்லாம் அழகா சித்தரிக்கிறார். மாற்றம் வந்தால் எப்படி வரணும்? மாற்றம் விவசாயிகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வருகிற மாதிரி தொழில்கள் அமைய வேண்டும். அப்படி தொழில்கள் அமைந்தால்தான் விவசாயம் முன்னேறும், தொழிலும் முன்னேறும். பள்ளிக்கூடத்துல படிக்கிறது குழந்தைங்க வரலையே. இளம் வயசுல படிக்க வேண்டிய பிள்ளைகள், விளையாட வேண்டிய பிள்ளைகள், ஆடி பாட வேண்டிய பிள்ளைகள் அவருடைய விளையாட்டை திருடி, அவருடைய மகிழ்ச்சியை திருடி, அவருடைய கல்வியை திருடி, அவருடைய இளமையை திருடி, எப்படி ஒரு முளைப்பாரி நிழலையே கிடந்து இப்படி வெளுத்து போய் கிடக்கிறதோ அதுபோல நாளெல்லாம் அந்த அரங்கல்ல உட்கார்ந்து கொண்டு தீப்பெட்டியை ஒட்டி 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 வெயிலே படாமல் வெளுத்து போய் கிடக்கிற அந்த குழந்தைகளை பார்க்கிற பொழுது நமக்கு மனம் பதறுகிறது. அருமையான கதை, ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார் நாசர். நாசர் படிக்கும் போதே கதையை படிச்சாலும் அந்த ஒவ்வொரு வரியிலே அவருடைய முகபாவத்தை நம்ம பார்த்து அவர் எப்படி முகத்துல அந்த நடிப்பு காட்டுறாருன்றத பார்த்தோம். ரொம்ப அருமையானது. கீராவினுடைய அருமை மகன் பிரபாகரன் அவர்கள் மிக அருமையாக ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். அவர் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சி சொன்னார். இதை பத்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். கதை சொல்லி அவன் ஒரு பத்திரிகை நடத்தினார் இல்லைங்களா? அந்த கதை சொல்ல ஒரு முறை எழுதினார். அவர் மனைவி பத்தி சொல்லும் பொழுது, கணவதிக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவ போய் உட்கார்ந்த உடனே வந்துருது, எனக்குதான் பெரிய பாடு, நான் அந்த இனிமாவோட போராடி அதை வெளியே வைக்க வர்றதுக்குள்ள நான் படம். அதை ரொம்ப அழகா சித்தரிச்சார், ரொம்ப அழகா பிரபாகர் சித்தரிச்சார். இப்படி அவர் பேச்சிலும் சரி எழுத்திலும் சரி அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். அதுதான் சிறப்பு. ஒரு எழுத்தாளன் தன் எழுத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்ப வாழ்க்கையில் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்படி வித்தியாசம் இல்லாத ஒரு அருமையான எழுத்து கலைஞர் நம் கீரா. அந்த கீராவுடைய கதைப்பாத்திரங்களை உள்வாங்கி தன் நடிப்பாற்றலை ஒரு நடிப்பாற்றுடைய திறமையை வளர்த்து கொண்ட நாசர் ஒரு மாபெரும் திரைக்கலைஞர். இதெல்லாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அருமையான வாய்ப்பு நமக்கு எடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமான நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி கவிஞரே. அடுத்ததாக பின்னூட்டத்தை பெருமை சேர்க்கிற 4 பின்னூட்டம் தருகிற தோழர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். ஐயா நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணிடுறேன். எங்க மைக்கு காணோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன திரு நாசர் அவர்களின் குரல் வளம் மிகவும் அபாரமாக இருந்தது. கதையை வாசித்தாலும் அதன் முகபாவம், இந்த மேனாள் பொய்ச்சாளர் சொல்றதுபடி முகபாவம், அந்த குரலாலேயே நடித்து காண்பித்தார். கதையில ஒரு வாசகம் வருது. அந்த பிள்ளைங்கள்லாம், அந்த தீப்பெட்டி தொழில் செய்யக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கதை சொல்லி மகிழ முடியாது அப்படின்னு கீரா குறிப்பிடுகிறார். கதை சொல்லி இன்னைக்கு திரு நாசர் அவர்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டார் அப்படின்னே சொல்ல தோன்றுகிறது. அவருக்கு வாழ்த்துக்கள். கீராவினுடைய மைந்தர் பிரபாகர் இன்னைக்கு நம்மோட கலந்திருக்கிறார். கீராவினுடைய மைந்தர் அப்படின்னு அந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் இருக்குல்ல, இந்த புகழ், அப்பா மகனுக்கு புகழை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அது சொத்தை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். தந்தை மகர் காற்றும் உதவி, இவன் தந்தை இன்னொருத்தான் கொண்டு சொல்லு அப்படின்னு. இப்ப கீராவினுடைய மைந்தர் அப்படின்னு பிரபாகர சொல்றது அவருக்கு ஒரு பெருமை. இதே மாதிரிதான் இந்த தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதை வச்சு
இதைத்தான் நான் நினைக்கிறேன். அப்பா வந்து புகழ் தேடி கொடுத்துட்டு தேடி வச்சிருக்காரு, சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அது பிள்ளைகளுக்கு சேருது. அந்த பிள்ளைகள் வந்து தோன்றும் போதே புகழோட தோன்றுகிறது அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. இதை பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களுக்கும் சொல்லலாம். அவங்க அப்பா ஒரு பெரிய எழுத்தாளுமை, அவருக்கும் அவர் புகழ் சேர்த்து சொத்தாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த இதை பொதுவா சொல்லுறேன். அடுத்து கதைகள் அப்படின்னு வரும்போது ரெண்டு மூணு தான். இந்த கதையானது கீரா அவர்களின் ஒரு செய்தி அல்ல, ஒரு முறையீடு, ஒரு கோரிக்கை, தொழிலாளர்கள் சார்பில் அவர் வைக்கக்கூடிய ஒரு உரிமை குரல் என்றே சொல்ல வேண்டும். இந்த கதை முழுவதும் ரொம்ப ஓமைகளை சகட்டு மெனிக்கு முழுவதும் ஓமைகள் வந்திருக்கு, நிறைய சொல்லலாம். பசு ஆரன் வந்து யானையினுடைய பிளிரல் அப்படின்னு சொல்லுது, நிறைய இப்படி சொல்லும் போது கரும்பு துண்டை மென்று சாறை விழுங்கிவிட்டு சக்கையை துப்புவது போல அந்த பஸ்கள் தொழிலாளர் சிறுவர்களை வெளியே தள்ளுகின்றன அப்படின்னு சொல்றாப்புல. இந்த வரிகளை வாசிப்பதற்கு முன்னாடியே நான் ஒரு கைக்கு கவிதை எழுதியிருக்கிறேன். ஆலைக்குள் நுழைந்த கரும்பு தொழிலாளியும் வெளிவரும்போது சக்கை, ஆலைக்குள் நுழைந்த கரும்பு தொழிலாளியும் வெளிவரும்போது சக்கை அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து இந்த கரிசல் பூமி வந்து வனமாக மாறுவது அப்படிங்கிறது அவருக்கு கீரா அவர்களின் ஒரு அதீத கற்பனை, ஆதங்கமாகும். ஆனா அது வந்து ஆகுது சாத்தியம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லலாம். ஏன்னா கரிசல் பூமியானது தரிசாக மேய்ச்சல் நிலமாக வேணா மாறலாம். ஏன்னா வனம் அப்படிங்கிறது மலையோடு தொடர்புடையது. மலை பக்கத்துலதான் வனம் இருக்கும். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, அங்க இருக்கிறது வனம். இன்னும் சொல்ல போனா தமிழர்களின் நிறமான கருப்பு நிறத்தில் மலை இருந்தால் அது பக்கத்துல வனம் இருக்கும். கிழக்கு உள்ள மலைகள்லாம், அதாவது கோயில்பட்டி பக்கத்துல எல்லாம் உள்ள மலையை பார்த்தா தெரியும், வெள்ளையா இருக்கும். அந்த வெள்ளைக்காரங்க மாதிரி வெள்ளையா இருக்கும், அல்லது இளஞ்சிவப்பு ரோஸ் நிறத்திலே கூட இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அங்கே வனம் தோன்றுவது இயலாதது என்றே சொல்ல தோன்றுகிறது. அது வந்து இந்த மாதிரி இந்த கதை வந்து ஒரு ஏழை தொழிலாளர்களின் அவலத்தை முழுவதும் விளக்குவதாக கீரா அவர்கள் சித்தரித்திருக்கிறார். அவங்க ரொம்ப தொழிலாளர்கள் நிலைமை ரொம்ப இதா இருக்கும். இப்ப நின்றுகிட்டே வேலை பார்க்கறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வந்துடும். அது தண்ணி குடிக்க மாட்டேங்காங்க, ஏன்னா தண்ணி குடிச்சா சிறுநீர்களுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப தொழிலாளர்கள் படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கதையும் தொழிலாளர்களின் அவல நிலையை சித்தரிக்கக்கூடிய வகையில் கீரா அவர்கள் சித்தரித்துள்ளார் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. ராமலிங்கம் தோழர், நீங்க தான் முதல்ல தொடக்கத்துல கையை உயர்த்திட்டீங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஏன்னா தொடர்ச்சியா சொல்றதுனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். நீங்க தவற எண்ணிட வேண்டாம். ராமலிங்கம் தோழர், நீங்க பேசலாம். மைக் ஆன் பண்ணிக்கங்க தோழர். மைக் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. ராமலிங்கம் தோழர், உங்க குரல் தான் இப்ப கேக்குது. இல்ல கேட்கல உங்க. நீங்க ஆன் பண்றீங்க, அப்புறம் ஆஃப் பண்றீங்க, ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க. ஆன் பண்ணுங்க ராமலிங்கம். கேட்க மாட்டேங்க, அன்மியூட் பண்ணுங்க. இல்ல மைக் ஆன் பண்ணல. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா அது உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் இருக்க இயல்பான விஷயம் அது. ராமலிங்கம், உங்க பேர ருத்ரேஷ கூப்பிடுங்க. பேர்த்தியே கூப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரியும் இதோட தோழர். இளைய தலைமுறையோட அனுசரிச்சு போகணும்.
இல்லைன்னா நாம இந்த மாதிரி இணையத்துல தெரிய முடியாது, இரட்டடிப்பு பண்ணிடுவானுங்க. நாம அம்பேல் இல்லைன்னா பாருங்களேன், ஒரு ராமலிங்கம் தோழர் இருந்து பேரம்பேத்தியத்தை கூப்பிட்டாதான் என்ன, அவரும் ஒரு ஆளா எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணுவாரு. அவங்க வந்து ஒரு செகண்ட்ல பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆன் பண்றீங்க திருப்பி ஆஃப் பண்றீங்க, ஆன் பண்ணிட்டீங்க, இப்போ 4 தடவை ஆன் பண்ணிட்டீங்க திருப்பி ஆஃப் பண்றீங்க, ஆன் பண்ண ஒரு கிளிக் அதோட நிப்பாட்டுங்க. ஓகே, நிறுத்துங்க. இப்ப வீடியோ ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா சும்மா பேசுங்க தோழர். தோழர் கேக்குது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கலைஞர் நாசர் அவர்கள் கீராவின் கதைகளை அருமையாக வாசித்தார். அது கதைகள் என்பதை விட குறும்படம் போல இருந்தது. அந்த கிராமத்தின் காட்சிகள் மிக சிறப்பாக. தோழர் கேக்குது, நீங்க இப்ப ஆஃப் பண்ணிட்டீங்க மைக்கை. பேசுங்க கேக்குது பேசுங்க. அந்த கிராமத்தில் ஒரு திரைப்படம் போல் மக்கள் கலைஞர் அவர்கள் அருமையாக வாசித்தார். நம்ம அந்த தீப்பெட்டி செய்யும் தொழிலை பற்றியும், அந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் வேலை தேடி நகரத்திற்கு போகின்ற காட்சியும் நாம் அப்படியே மனக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். மிக அருமையாக, அழகாக, ரத்தின சுருக்கமாக, தெளிவாக பேசினார். அவருக்கு நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு தந்தமைக்கு கலையில பெருமன்றத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர். நாசர் குடும்பம் உங்க வீட்டுக்கு பின்னாடிதான் முதல்ல குடி வந்தாங்க, அதெல்லாம் எங்க வீட்டார் தான் இருந்தாரு. எங்க வீட்டுக்கிட்ட தான் இருந்தாரு. குடுவாஞ்சேரியில எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தார். நன்றி தோழமையே. அடுத்ததாக நம்முடைய ரேவதி தோழர், என்னுடைய சகோதரி ஆசிரியர் ரேவதி அவர்கள். கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க காலையில அந்த நடைபயிற்சி போகும்போது இன்னைக்கும் வந்து அந்த கரிச்சாங்குருவி என்று சொல்லக்கூடிய பரத்வாஜம், ஆள்காட்டி குருவி, அக்கா குருவி இதுகளெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே தான் நடைபயிற்சி போறோம். அடுத்தால இப்ப தீப்பெட்டி ஆஃபீஸை பத்தி கதையில நம்ம பார்க்கும்போது, முந்தி ஆரம்பத்துல நான் குழந்தையா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு 2 வீடு தள்ளி தீப்பெட்டி ஆஃபீஸா இருக்கும். அப்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த தீப்பெட்டி ஆஃபீஸ் வேலைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. திடீர்னு அந்த பிள்ளைய ஒரு நாளைக்கு தாவணி போட்டு வரும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆஃபீஸர் வர்றாங்க. 8 வயசு 9 வயசு குழந்தைகளா தான் இருக்கும். சில நேரத்துல எங்கேயாவது ஒரு ஆஃபீஸர் வந்துட்டாரு அப்படின்னா திடீர்னு எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ள நுழைஞ்சு யார் வீட்லயாவது போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா வறுமை. அந்த குழந்தைகளுக்கு அந்த தீப்பெட்டி ஆஃபீஸர் போய் தீப்பெட்டி அடுக்குனாதான் அந்த கிடைக்கிற சம்பாத்தியத்தை வச்சு கொஞ்சம் சாப்பாட்டு முறை போகும். அந்த மாதிரி இருந்தது. இப்ப RTE வந்ததுனால இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்ததுனால இந்த குழந்தைகள் தப்பிச்சிச்சு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து இந்த வன மகோத்சவம் எதுக்காக வந்தது அப்படின்னா, மரங்களை ரொம்ப நடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக கொண்டு வந்ததுதான். அது எப்பயுமே வருஷம் ஜூலை முதல் வாரம் தான் அந்த வன மகோத்சவத்தை கொண்டாடுறோம். இந்த 75வது வன மகோத்சவத்தும் இந்த 2024 ஆண்டுல கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு. அதோடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஏக் பெட் மா கி நாம் அப்படின்னு, தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிறதான் இந்த ஆண்டுக்குரிய ஒரு வாசகமாக இருக்கு அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இப்ப காலையில நேரத்துல நாங்க நடைபயிற்சி போகும்போது பார்த்தாங்கன்னா தீப்பெட்டி ஆஃபீஸ் பஸ்ஸும் ஃபயர் ஆஃபீஸ் பஸ்ஸுமே நிறைய ஒரு 15-20 பஸ்ஸாவது வருது. அதே மாதிரி வெளியில இருந்து ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டு போவதற்கான பஸ்ஸுகளும் வருது. கிராமமே இப்ப டவுனாக மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நான் இப்ப கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம நாசர் சார் அவங்க வந்து கதையை மிக ஏற்ற இறக்கத்தோடு உணர்ச்சிகரமாக வாசித்தார்கள். அந்த பிரபாகர் ஐயா அவருக்கு நிறைய நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி தோழமையே. அறச்செல்வி அம்மா. அறச்செல்வி அம்மா. அவங்க வந்துட்டாங்க. அறச்செல்வி அம்மா ஐயா கேக்குதுங்களா? கேக்குது இப்ப கேக்குது. வணக்கம் ஐயா. 50வது கதை சொல்லி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து நம்மை பெருமைப்படுத்திய
பன்முக கலைஞர் ஐயா நாசர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நடிகராக திரையில் பார்த்த ஐயா அவர்கள் வேறு, இன்று ஒரு நல்ல மனிதராகவும் எளிமையான மனிதராகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியூட்டும் வகையில் காட்சி அளித்தது அருமை. இந்த கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் மனிதனின் வாழ்க்கையை சிற்பியாக்கும். அது உண்மைங்கிறதுக்கு நாசர் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தோட பாதிப்பு என் நடிப்புல இருக்கு அப்படின்றது. அடுத்து இந்த கதை ஃபுல்லும் கேட்கும்போது சிவாஜியோட ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வரும். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். கதையை நகைச்சுவையாக சொன்னாலும் கதாசிரியரின் வேதனை மிக அழகாக அதுல வெளிப்படுது. 2 விஷயம். ஒண்ணு, குழந்தை தொழிலாளர், அது அங்க மையக்கருத்தா இருக்கு. இன்னொன்னு, கிராமங்கள் நகரத்தை நோக்கி எல்லா வகையிலும் சென்று கொண்டிருக்கிறது. கிராமங்கள்ல அதோட பண்பு, அதோட அழகு குறைந்து கொண்டு வருது. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதிகால கிராமங்கிறது ஒரு காலத்துல இல்லாமலே போயிடும் போல இருக்கு. அதுதான் அவர் அழகா சொல்றாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிராமங்கள் அடையாளம் இல்லாம, விவசாயம் இல்லாமல் போய்விடும் அப்படின்ற கருத்தை மிக அழகா, அதே சமயம் வேதனையாக அவர் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்த நடிகர் அவர்களையும் கதாசிரியரின் மைந்தரையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மேரி தோழர். வணக்கம். இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது கதை நாசர் அவர்கள் மிக அழகாக அவருடைய கம்பீரமான குரல் எடுத்துரைத்தார். மிக அருமையான ஒரு கதை. அந்த குழந்தை பருவம் தொலைந்து போன ஒரு குழந்தைகள் அவருடைய சோற்று பருகிக்கு பின்னால் அலையும் போது விளையாட்டுக்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் ஏது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மறந்து போய் அப்படி அந்த தொழிலையே மூழ்கி அதை கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. அந்த கதையை கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்கத்தான் செஞ்சது. அதே போல ஒரு காலத்துல இனிமேல் கிராமங்களே இல்லாமல் போய் வனமா போயிருமோ அப்படிங்கிறதையும் கீரா அவர்கள் ஒரு நையாண்டி மாதிரி சொன்னா கூட அந்த அவலத்தை இந்த கதை மூலமா நம்மளால உணர முடியுது. இனிமேல் அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த தீப்பெட்டி தொழில் செய்யக்கூடிய அந்த குழந்தைகள் அதையே சுவாசித்து அதையோட அந்த கையிலேயே அந்த மருந்துகளோடைய அந்த கையோடையே உண்பது, இதெல்லாம் அந்த குழந்தை தொழிலாளர் நிலை நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதையை கீரா அவர்கள் அவருடைய பாணியில் சொன்னார்கள். அதே போல கீரா அவர்களுடைய மகன் பிரபாகர் அவர்களும் கீரா அவர்களை பற்றிய பதிவு மிக சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. அடுத்ததாக கணேசன் சாத்தூரையா, அவங்க சொல்ல முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. கீராயாவுடைய கதைகள் நிறைவு பெறக்கூடிய இன்னும் கொஞ்சம் தான் கதைகள் இருக்கு. ஏன்னா அடுத்த மாசத்துக்கான செப்டம்பர் மாதத்துல கதை சொல்லுவதற்கான பட்டியல் வெளியிடும் நிலையில் தயாராக இருக்கிறோம். அப்படி ஒருவேளை, ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும், இந்த மாசம் கதை சொல்லுவவருடைய பெயர் பட்டியலை போன மாசமே வெளியிட்டு அது மாதிரி 9ஆம் மாசம் செப்டம்பரில் கதை சொல்லுவதற்கான பெயர் பட்டியல் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்கிறோம். ஒருவேளை கதை சொல்ல விருப்பமுடையர் உடனடியாக தொடர்பு கொள்ளவும். ஏன்னா நிறைய பேர் இப்ப வெளியில இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு பார்த்த நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. அதனால அப்படி இருப்போர் கதை சொல்லியில் உடனடியாக தங்களுடைய பெயரை, நம்ம அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், புராண குரூப், அதுல பதிவு செஞ்சீங்கன்னா நம்ம கதையை உடனே கொடுத்துடலாம், கதையை சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சில படைப்பாளியினுடைய கதைகளை நாம் சொல்லுவதற்கே மிகப்பெரிய கொடுப்பினை வேண்டும். ஏன்னா காலம் கடந்தும் பேசுகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த இணையவழி தொடர். இந்த இணையவழி தொடரில் தங்களை இணைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. அதை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து செய்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பின்னூட்டத்தை கணேசன் சாத்தூர் தோழமை. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொன்ன நமது பன்முக கலைஞர் நாசர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, இது கதை என்று சொல்வதை விட ஒரு செய்தி என்றே சொல்லலாங்க. அது தலைப்புமே செய்தி என்னே வச்சிருக்காங்க.
அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கதையுமே அந்த கதைன்னு சொல்றதை விட ஒரு செய்தியாக ஒரு மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த கதையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதேபோல் கீராவுடைய தனையர் பிரபாகர் அவர்கள் ஐயாவுடைய பழக்க வழக்கங்களை நம்ம எழுத்தில் வராது பதிவில் வராதுன்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய இருக்கும், அவர் சொன்னது போல இன்னும் நிறைய இருக்கும், அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனால அந்த செய்திகளை வந்து சொன்னதுக்கு பிரபாகர் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த கதையில வந்து கிராமங்களில் விவசாயம் சரியில்லாத தன்மை ஒன்று, இன்னொன்று விவசாயம் சரியில்லாதோன்னா அந்த விவசாயிகளுமே வந்து விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கட்டுப்படியாகவில்லை. அப்ப அந்த கஷ்டத்துலதான் இருக்காங்க. இப்படி ஒரு கஷ்ட நிலைமை இருக்கும்போது வறுமை தாண்டவம் ஆடுகிறது. இந்த வறுமை தாண்டவம் ஆடுகிற சூழ்நிலையினாலதான் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கீரா பதிவிட்டாரு. இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டில் அவ படிக்கிறது என்ன, படிச்சுட்டு மண்டபப்படி கணக்கா எழுத போறா அப்படின்னு ஒரு ஒரு பகுதி முதல்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா அந்த மாதிரில படிச்சு கலெக்டர் வேலைக்கு போக போறாளாக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதி வந்துட்டு இருக்கு. இது கடைசியில வந்து அதுக்கு ஒரு ஆப்பு வச்ச படிப்பே வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த பெண் பிள்ளைகளை வந்து பெரும்பாலுமே பாருங்க, பெண் பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி தீப்தி ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டு அவருடைய கஷ்ட சூழ்நிலைய சொல்றதுதான் அவர் வந்து பெண் கல்வி அவசியம், பெண்கள் முன்னேற்றம் தேவை என்பதை சொல்வதாக அமைந்த ஒரு கதை தான். இன்னொன்னு ஊமை ஓமானம் உருவகப்படுத்துறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான வாசகம். அதாவது எருமை மாடு பயிராவதற்கு போடக்கூடிய சத்தம் போல அந்த வண்டியில் வந்து தெருவுக்குள்ள வந்து அங்கிட்ட இங்கிட்ட வந்து கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எல்லா பக்கமும் அந்த மாதிரி கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு ஓமை உருவத்தை அதாவது அது வந்து நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வாசகம். பயிராவதற்கு அந்த சினை பிடிக்கிறதுக்கு அந்த எருமை வந்து தயாரா இருக்குது. அது வந்து இந்த மாதிரி கத்துறது வந்து வண்டிக்கு சொல்றாரு பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான வாசகம். நாம வந்து எத்தனையோ கதைகள் படிச்சிருக்கிறோம், இருந்தா கூட இந்த வரியை வந்து நம்ம இன்னைக்குதான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது அப்படி அவருக்கு வந்து கதை எழுதும் போது இந்த சிந்தனையெல்லாம் எப்படித்தான் தோன்றியது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. அருமையான கதை. அதாவது சூழ்நிலைகள், கிராமத்தினுடைய வறுமை, இந்த வறுமைத்துல வந்து பெண் கல்வி இருக்க வேண்டும். பெண்களை அது வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க. இருந்தா கூட வந்து வறுமையின் காரணமாக கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் மாற்றி யோசித்து வேலை தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கதை இருக்குது. ஆனா முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு கருத்தை கூட இந்த கதை மூலமா செய்தி மூலமா சொல்லியிருக்கிறாரு கீரா அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. நன்றி தோழமையே. நவநீதகிருஷ்ணன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இன்றைய கீராவுடைய கதைகள் 50 நாள்ல சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கீராவுடைய புதல்வர் பிரபாகர் ஐயா கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இருக்கிறது. கடந்த கீரா அவர்கள் மறைந்த போது தமிழ்நாடு கலையிலக்கியம் சார்பாக ஒரு இணையவழி கூட்டம், இரங்கல் கூட்டம் நடக்கும் போதும் அவர் இணையவழியில் கலந்து இந்த கருத்துக்களை புறம் அவருடைய பதிவு செஞ்சாங்க. அதுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். அதே போக நம்ம கடந்த மாதம் அழகிரிசாமியுடைய நினைவு கருத்தரங்கம் விருதுநகர் மாவட்ட கரிசல் இலக்கிய கழக சார்பாக நடக்கும்போது முதல் நாள் நம்ம பொதுச் செயலாளரோட நாங்கள்லாம் சேர்ந்து இடைச்சல் கிராமத்துக்கு அவர் வீட்டுக்கு போனோம். உண்மையிலேயுமோ அவ அப்பா மாதிரியமோ இப்படி அவ அப்பா கதைகளை கிராமத்தில் வர மாதிரி கிராமத்து ஒரு வரவேற்பு வீட்டுல கருப்பட்டி போட்டு டீ போட்டு கொடுத்து கீராவுடைய பிரபாகரும் சரி, அவரோட துணைவாரும் சரி, அவருடைய பேர பிள்ளைகள்லாம் ரொம்ப குடும்ப அன்பாக வரவேற்று செஞ்சாங்க. அந்த கீராவுடைய வீட்டுக்கு அடுத்த வீட்லயும் நம்ம எழுத்தாளர் அழகிரிசாமி வீடு ஒரு பழைய அந்த மண் சுவர் வீடு இருந்தது. அதை பூரா சுத்தி காட்டி அந்த பழைய நினைவுகளை பூரா அவங்க எழுத்தில் பதிவு செய்ததை பூரா எங்களுக்கு நேரில் காட்டினாங்க. பழையபடி ஊர்ல வந்து திரும்பி வழி அனுப்பிச்சு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தது. அந்த அழகிரிசாமி நினைவு நாள்ல அந்த தேதியில நாங்க போய் அங்க போய் அந்த வீட்டை அழகிரிசாமி வீட்டை பார்த்து பிரபாகர் தான் மக்களுக்கு காட்டி கொடுத்த அந்த அந்த சுத்தி காமிச்சாங்க. அந்த பல்வேறு தகவலை இந்த கதைகள் வர்ற சில கதாபாத்திரங்கள் பூரா சொன்னாங்க. இங்க அந்த வீட்டுல இருக்காங்க, இந்த வீட்டுல இருக்காங்க, இந்த கதைகள் பூரா சொல்லி அந்த பெருமைப்படுத்தினாங்க.
அதுக்காக நான் ஒரு பிரபாகருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச்செயலாளர். நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் பொதுச்செயலாளர் மருத்துவர் தா. அரமய்யா. மருத்துவர் தா. அரமய்யா. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு, 50வது நாள் கதையை சொல்றோம். அதில் நமது கலைஞர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை அவதாரம் என்ற படம் எடுத்த நமது நாசர் அவர்களே வந்து உணர்வுபூர்வமாக அப்பா என்று சொல்லி அவருடைய நிறைய கதைகளை என்னுடைய மனசுக்குள் பாத்திரங்களாக படிந்துள்ளன. அதுக்கு தகுந்த சூழல் வரும்போது அந்த பாத்திரங்கள் என் மூலமாக, நடிப்பின் மூலமாக வெளிவருகின்ற என்று சொன்னது ஒரு இதை விட எழுத்தாளருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்க முடியாது. போலவே இன்னைக்கு கீரா பிரபாகர் அவர்கள் இங்கே வந்து அவருடைய அந்த இனிமா கொடுக்கிறது, அந்த வாழப்பாடி சந்திரன் வந்து கலையிலைப்புற மூத்த தோழர்கள் அனைவர் வீட்டிலும் அந்த செல்ஃப் எனிமா கொடுத்துக்கிற அந்த கருவியும், கண் மூக்கை கழுவக்கூடிய சின்ன சின்ன ஒரு கருவி பிளாஸ்டிக்ல இருக்கும், அதெல்லாமே இது சொல்லுவாங்க. எனிமா மலச்சிக்கல் இல்லாதவர்களுக்கும் ஒரு கொடுக்கக்கூடிய அவருடைய ஒரு நம்பிக்கை, அது சரியா தப்பான்றது இருக்காது. அந்த வாழப்பாடி சந்திரன் அவர்கள் வந்து இடையில நம்ம குடலை மிக சுத்தமாக கழுவிவிட வேண்டும் அதெல்லாம் சொல்லி இருந்தார். அதனுடைய நினைவுகள்லாம் இன்னைக்கு நல்லா இருந்தது. இந்த கதை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலுமே ஒரு நில உடைமை சமூகம் தொழிற் புரட்சிக்கு அப்புறம் ஒரு முதலாளித்துவ சமூகமாக மாறும்போது என்னென்னவெல்லாம் இழக்கிறது ஒரு கிராமம் அப்படின்றதான். ஒரு கிராம பிள்ளைங்க வந்து அந்த காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் சொன்ன இது ஒரு பறவைகளின் ஒலி இப்பயும் கேட்டுட்டு இருக்கு, ஆனா கேட்க முடியல. அந்த தீப்பெட்டி ஆவேசம், இன்றைக்கு பட்டாசு ஆலைகள். இன்னைக்கு நீங்க காலையில இந்த சாத்தூர், கோவில்பட்டி, சிவகாசி இந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்தால் ஒரு 7-8 மணி வரைக்கும் ரொம்ப ரோடு ரொம்ப பிஸியா இருக்கும். என்னன்னு பார்த்தா பட்டாசு ஆலைகளும் தீப்பெட்டி ஆலைகளும் அந்த கிராமங்களுக்கு சென்று குழந்தைகளை அள்ளி கொண்டு வரும். குழந்தை தொழிலாளர் தடுப்பு முறை வந்ததுக்கு அப்புறம் தான், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு செய்ய வேண்டும் என்றதுக்கு அப்புறம் தான் குழந்தை தொழிலாளர்கள் இதுல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. இல்லைன்னா வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் தன்னுடைய வறுமையின் காரணமாக கொஞ்சம் ஒரு 5-6 வயசு 7-8 வயசு ஆன குழந்தைகளையே அனுப்பிடுவாங்க. அப்ப இன்னைக்கு கிராமத்துல உள்ள விளையாட்டுகள் எல்லாம் காணாம போயிருச்சு. அவங்க அது எல்லாம் தூக்கிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து அடைச்ச உடனே அவங்க சாயங்காலம் வந்துதான் குளிப்பாங்க. குளிச்ச உடனே படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு உழைப்பு, அந்த உழைப்பு சுரண்டல்னால் அவர்கள் படும் வேதனைகளை அப்படியே சொல்லிக்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு பால் பண்ணை வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆகுதுன்றது ஒரு இதை சொல்லியிருப்பார். அந்த மழை பெய்யுறது, இது எல்லாமே ஒரு நில உடைமை சமூகம் ஒரு தொழில் சமூகத்திற்கு மாறும்போது என்னென்னவெல்லாம் இழக்குது. இதுல நீங்க மீண்டும் மீண்டும் அந்த 1848 கம்யூனிஸ்ட் அறிக்கையில சொல்லியிருப்பார். நில உடைமை சமூகத்துல எப்படி இருப்பாங்கன்னா, தொழிலாளர்கள் வந்து வசதி குறைவா இருப்பாங்க. ஆனா தொழில் சமூகம், முதலாளித்துவ சமூகத்துல வந்து அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அவங்கள வந்து அந்த சொல்றாருல, கரும்பை தின்னு விட்டு அந்த சக்கையை துப்பி விட்டு ஓடுவது போல ஓடிடுவாங்க. ஆனா நிலவுடை சமூகம் அப்படி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு திருப்பியும் ஒரு வேலைக்கு ஆள் வேணும். அப்ப வந்து ஒரு கூட்டமாக பராமரிக்கும். ஜாதின்றதே கூட ஒரு நில உடைமை சமூகத்தினுடைய ஒரு குழந்தைதான் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல இதை நம்ம இணைச்சு பார்த்தோம்னா, நில உடைமை சமூகம் அந்த கலாச்சாரம், பண்பாடு, விளையாட்டு இதுகளெல்லாம் வச்சுக்கொண்டு குறைந்த அளவு வசதியை கொடுத்துட்டு இருக்கும். ஆனா இப்ப தொழில் சமூகம் அப்படி இல்லை. வசதி கூரை வீடு ஓட்டு வீடா மாறி இருக்கும். ஆனால் அவர்களுடைய விளையாட்டு, கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் சக்கையாக ஆக்கிவிட்டு, ஒண்ணுமின்றாதாக ஆக்கிவிட்டு, நீ வேலைக்கு வந்தால் உனக்கு கூலி, இல்லை என்றால் நீ இல்லை என்றால் நான் இன்னொருத்தரை சேர்ந்தெடுத்துக் கொள்வேன் என்ற முறையில் அது செல்லும் என்று ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிர்ணயித்ததை இன்றைய சமூகம் அவ்வாறுதான் இருக்கிறது என்ற இதை அப்படியே ஒரு நாள் பொழுது ஒரு கிராமத்தில் தீப்பெட்டி ஆபீஸும் பால் பண்ணைகள் நிரம்பிய அந்த சொல்வான
கேக்குதா? கேக்குது. பொதுச்செயலாளர் பேசுங்க. பால் பண்ணையில உள்ள தனியார் முதலாளிகளும் இல்ல இந்த லோடுத்தவங்களும் அந்த கிராமத்துக்கு வேண்டிய பாலை இல்லாமல் எல்லா பாலையும் கறந்து விட்டு செல்கிறார்கள். அதுலயும் அவர்களுடைய அந்த கிராமத்துக்கு வேண்டிய பாலை இது, ஆனா இவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிடறாங்களே, லோன் கொடுத்து இப்படி தூக்கிட்டு போயிடறாங்களே அப்படின்றது. அப்ப முழுக்க காலை முதல் மாலை வரை அந்த கிராம அழகுகள், பண்பாடு, கலாச்சாரம், அந்த நடவடிக்கை எல்லாம் இவ்வளவு அழகானதாக அற்புதமாக இருந்தது. அதையெல்லாம் இந்த சமூகங்கள் இழந்து வருகின்றன என்ற ஒரு ஏக்கத்தின் கதை தான் இது, ஏக்கத்தின் டாக்குமெண்ட்ரி தான் இது. மிகச்சிறந்த கதை, அந்த சித்தரிப்பு அது கீரா அவர்களால் மட்டுமே முடியும். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. பதிவு பின்னூட்டம் பார்க்கலாம். பதிவு பின்னூட்டம் தந்தவர்கள் யார் அப்படின்னா, கணேசன் சாத்தூர், பன்முக வித்தகர் கலை உலக சுரங்கம் ஐயா நாசர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அரச்செல்வி அம்மா 50வது நாள் கதை சொல்லி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பன்முக கலைஞர் நாசர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்தியமைக்கு நன்றி ஐயா. குருலட்சுமி தோழர், கீரா ஐயா பற்றி நிறைய அரிய தகவலை அறிய முடிந்தது, நன்றி ஐயா. கணேசன் சாத்தூர், எழுத்துக்களில் வராத பதிவுகளில் வராத செய்திகளை பகிர்ந்து கொண்ட கீரா அவர்களின் தனையன் பிரபாகர் அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சங்கரநாராயணன் தோழர், வெற்றிகரமான நிகழ்வு, பல புதிய முகங்களை குறிப்பாக நமது பெருமன்ற மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்த பெருமைக்குரிய நிகழ்வு. ஐயா கீரா அவர்களின் புதல்வர் தோழர் பிரபாகரன் சொன்ன கீரா எனிமா எடுத்துக் கொள்வார் என்ற செய்தி நமது பெருமன்ற முன்னோடி தலைவர் ஜீவா காலத்து தோழர் வாழப்பாடி சந்திரன் அந்த காலத்து நமது முகாம்களில் கூட்டங்களில் இயற்கை நல வாழ்வு குறிப்புகளை பகிர்ந்து கொண்டதும், எனிமா கருவி, கண்கள் கழுவும் கருவி உட்பட பல கருவிகளை நமது தோழர்களுக்கு விநியோகித்ததும் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. சங்கநாராயணன் தோழர் மீண்டும் போட்டிருக்காங்க. பின்னூட்டத்தில் ஆசிரியர் ரேவதி அவர்களின் தோழர் பிரபாகர் குறித்த சாட்சியம் நன்று அப்படின்னு, குழந்தை தொழிலாளர் அவல சித்தரிப்பு நன்றின்னு போட்டிருக்காங்க. அதே போல நவநீத கிருஷ்ணன் அவர்களின் தோழர் பிரபாகர் குறித்த சாட்சியம் நன்றுன்னு போட்டிருக்காங்க. மேகலா முருகன், நடிப்பு கலை உலக ஆளுமை, மதிப்பிற்குரிய நாசர் அவர்களின் கதை சொல்லுதலுடன் கீரா ஐயாவின் கதையில் திளைத்த வியந்த மாமனிதர் நினைவலை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி அப்படின்னு என்னுடைய இணையர் மேகலா முருகன் போட்டிருக்காங்க. பத்மா குரு தோழர், கதை கேட்கும் வாய்ப்பை பெற இயலாத சூழலிலும் பின்னூட்டங்கள் வழி செய்தி கதை கூறும் செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தது. காடிழந்த யானைகள் போல் கிராமம் இழந்த விவசாயிகளின் வாழ்வு வேதனை, கிராமம் தொலைந்து வனமானால் விலங்குகளும் பறவைகளும் பல்லுயிர்களும் வாழ வழி கிடைக்கும் என ஆறுதல் படலாம். ஆனால் வானம் பார்த்த பூமியான கரிசல் பூமி பாலைவனமானால் வாழ்வின் படிமங்களை எங்கே தேடுவோம்? உடல் உடைப்பை சுரண்டித்தடும் சோர்வும் கல்வி வறுமையின் பெயரால் மறுக்கப்படுவதும் வழி. சிவசுப்பிரமணியன் ஐயாவின் ஹைக்கு பட்டவர்த்தமான உண்மை, ரவீந்திர பாரதி ஐயாவின் ஆவேசம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தால் மாற்றம் வரும். ரேவதி அம்மா கூறிய பறவைகளை நானும் ஐயனார் அருவி பகுதியில் பார்த்திருக்கிறேன். நமது கடமையை உணர்த்தும் விழிப்புணர்வு செய்தி இக்கதை அப்படின்னு பத்மகுரு தோழர் பதிவு பண்ணியிருக்காங்க. பின்னூட்டம் தந்த தோழமைகள் அத்துணை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை உண்மை, கதை சொல்லி பா விஷ்ணு, நாளை கீராவும் நானும் என பேசுபவர் புதுவை இளவேனில். நன்றி பொதுச் செயலாளருடைய தோழர்களே. இன்றைய கதை சொல்லல் கீரா ஐயா அவனுடைய 50வது கதையை நாம் சொல்ல தொடங்கி இருக்கிறோம். இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய வியப்பான செய்தி என்ன என்று கேட்டால், அவருடைய மகனார் பிரபாகர் ஐயா கலந்து கொண்டு புதிய புதிய செய்திகளை நாம் என்னதான் எழுதினாலும் இப்பொழுது பதிப்பில் இருக்கிற செய்திகளை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் கீரா ஐயா அவர்களை பற்றிய செய்திகளும் தரவுகளும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற மிகப்பெரிய அடையாளம் நம்முடைய பிரபாகர் ஐயா. அவர் ஒரு மிகப்பெரிய, அவரும் ஒரு படைப்பாளி, அவரும் ஒரு விவசாயி, அவரும் ஒரு எளிய மனிதர். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுவதில் பெருமை அடைகிறேன். அழகிரிசாமி அவருடைய அந்த நிகழ்வில் அவர் நடந்து வந்த அந்த கம்பீரம், அந்த அவருக்கே உரித்த அந்த இயல்பு, வருகிறேன் என்று அவர் சொன்ன அந்த பாங்கு இருக்கிறதே, நேரில் கீரா ஐயா அவர்களை பார்ப்பது போல ஒரு உணர்வை தான் நமக்கு ஏற்படுத்தியது. நாமும் கீரா ஐயாவை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில்
நாம் புத்தொழி வகுப்பிற்காக சென்ற பொழுது அவர் அந்த சுப்பிரமணியம் அந்த கல்வியர் புலத்திலே நின்று அந்த புகைப்படம் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தார் இணையரோடு. அப்பொழுது நாமும் பேசுவதற்கான வாய்ப்பை அங்கே இருந்த பேராசிரியர் நாகலிங்கம் ஐயா, திருநாகலிங்க ஐயா நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த அடிப்படையிலே பிரபாகர் ஐயா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்கள் இன்னமும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொன்னால் கூட அதுவும் ஒரு இலக்கியத்தினுடைய வடிவமாக, தரமாக, அடுத்த பதிவாக அடுத்த தலைமுறைக்கு, ஏனென்று கேட்டால் கீராவை ஐயாவை பற்றிய அறியப்படாத செய்திகளை நாம் வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு இருப்பதாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் இன்னமும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களை பற்றி செய்தியை தர வேண்டும் என்று ஐயா அவர்களிடம் அன்பு வேண்டுகோளையும் வைத்து இதில் கலந்து கொண்ட உங்களுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி அடுத்ததாக இன்றைய கதை சொல்லியை நாம் அவர் 7 மணியிலிருந்து என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைய தினம் 7 மணியிலிருந்து அவருடைய போன் தான். நான் 7 மணிக்கு குன்றக்குடியில் இருக்கின்ற பொழுது குன்றக்குடி மலைக்கு சாமி கூட போயிருந்தோம். அப்பொழுது அவர் பேசினார், முருகன் இப்படி ஒரு சூழல் இருக்கு, ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு, அது இப்ப முடிஞ்சிடும் நினைக்கிறேன், நான் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து விடுகிறேன். அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துல முருகன் அது நிறைவடைகிற மாதிரி இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு செய்தி. உடனே நம்ம இன்னொரு ஏற்பாடு வேற, நாங்கிட்ட ஒரு பயந்துட்டு, ஏன்னா நேற்றைய அனுபவம் நமக்கு இருக்குல்ல, அதனால இன்னொரு ஏற்பாடு வேற ஒருத்தர் ரெடி பண்ணும். மறுபடியும் அடுத்த ஒரு நிமிஷத்துல இல்ல முருகன், கீரா ஐயாவுடைய நிகழ்வில் நான் பேசாமல் செய்தேன் என்றால் என் அப்பாவிற்கு செய்யக்கூடிய துரோகம், அதனால் நான் கண்டிப்பாக கலந்து கொள்ளுகிறேன் அப்படின்னாரு. அடுத்த ஒரு 7:55க்கு முருகன், பிரபாகர் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்க மகன்கிட்ட, நான் முதல்ல பேசிட்டு முடிச்சுட்டு நான் உடனே கிளம்பிடுறேன், பின்னூட்டம் சொல்றதை நான் கேட்க முடியலனாலும் அந்த பதிவை எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்பிடுங்க, நான் முழுமையா கேட்டுட்டு அவங்க என்னென்னலாம் பின்னூட்டம் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் முழுமையா நான் கேட்டுட்டு நானும் முடிஞ்சா அவங்களோட எண்ணை நான் வாங்கி நான் உங்கள்ட்ட இருந்து பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு அதனால உங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட எனக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, முதல்ல பேசிட்டு அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப கூட இப்போ குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்காரு, இன்னமும் அந்த கூட்டம் நிறைவுகளை கூட்டத்தில் தான் இருக்கிறேன் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி கீரா ஐயாவை பற்றி நிறைய செய்திகளையும் சொன்னார், கதை மட்டும் சொல்லவில்லை. ஒரு செய்தி என்று அவர் பல்வேறு செய்திகளையும் கதையோடு தொகுத்து சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. அதுபோல நாம் அழைத்த உடனேயே எந்த மறுப்பும் சொல்லாமல் கலை இலக்கிய பெருமன்றத்திற்காக கலந்து கொள்ளுகிறேன் என்று கலந்து கொண்ட நம்முடைய ஐயா நாசர் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி பின்னூட்டத்தை தந்த பெருமக்களே, 50வது நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம். எல்லா நாட்களும் இன்னமும் நிறைய ஆளுமைகளை இணைத்து கொண்டு குறைந்தபட்சம் அந்த நிகழ்ச்சியில ஒரு 100 பேருக்கு குறையாம பயணிச்சாதான் கீரா ஐயாவுக்கு செய்யக்கூடிய நாம் செலுத்தக்கூடிய கலை இலக்கிய பெருமன்றம் செலுத்தக்கூடிய நன்றி கடனா பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அத்தனை பேரும் இணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, தோழமைகளே, இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட போயிடுச்சு. நாளைக்கு குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் நிறைவடைவோம் என்கிற உறுதியையும் சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு. நன்றியும் வாழ்த்துக்களும்.